சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 29ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் வருடம் இலங்கை திருக்கேதீஸ்வர சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். ரொம்ப அருமையான தொடக்கம். இந்த அரிய ஆழமான அலசலை கேட்க வந்திருக்கவங்கள நாங்க ரொம்ப மரியாதையோட வரவேற்கிறோம். ஆமா, ஏன்னா இந்த செய்தியை நாம எங்க இருந்து எடுத்திருக்கோம்னா சித்தன் அருள் பிளாக்பாட் பதிவு 2095. இது அன்புடன் அகத்திய மாமுனிவர் அவர்கள் சொன்ன ஒரு மகா வாக்கு. கரெக்ட். இந்த மகா சித்தர்களோட வாக்கை இப்ப செவிமடுத்து கேட்கிற நீங்க நிஜமாவே ரொம்ப பாக்கியசாலிகள், ரொம்ப உன்னதமான ஆத்மாக்கள். நீங்க இத தொடர்ந்து கேட்கறதால உங்க வாழ்வில ரொம்ப மிகச்சிறந்த நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. முக்கியமா இந்த பதிவை நீங்க முழுமையா கேட்கறதால உங்களுக்கு 3 மாபெரும் பலன்கள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை நீங்க ஆழமா தெரிஞ்சுக்குவீங்க. ஆமா. 2வது உங்க மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். 3வது ரொம்ப முக்கியமானது, உங்க விதியை நீங்களே உங்க நல்லெண்ணத்தால எப்படி மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ரகசியம் உங்களுக்கு புரியும். இப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் மற்றும் அன்னை ஸ்ரீ பார்வதி தேவியோட பரிபூர்ண அருளோட இந்த சுவாரஸ்யமான விஷயத்துக்குள்ள நாம போகலாம். எனக்கு இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சுறாக்கல் அப்படிங்கிற குறிப்பு தான். அது ஒரு மகாமேரு அல்லது ஸ்ரீசக்கர வடிவம்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு பிரம்மாண்டமான சக்தி மையம். அது எப்படி இலங்கையில சிதறிச்சுன்னு ஒரு வரலாறு இருக்கு. அதாவது இராவணேஸ்வரன் அந்த மாபெரும் சுறாக்கள்ல இருந்து சிவலிங்கங்களை பிரித்தெடுக்க நினைச்சப்போ ஒரு பெரிய அழுத்தம் ஏற்பட்டுச்சு. அந்த அதீத அழுத்தத்தால தான் பாறைகள் வெடித்து இலங்கை முழுக்க சிதறி விழுந்துச்சு. ஓ, அந்த மாதிரி செதறி விழுந்ததில்ல ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த திருக்கேதீஸ்வரம்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. அதோட ஆன்மீக அறிவியல் பின்னணி என்னன்னா, உலகத்திலேயே ரொம்ப அதிகப்படியான கேதுவோட கதிர்வீச்சு, அதாவது அந்த ரேடியேஷன் திருக்கேதீஸ்வரத்துல தான் நிலை கொண்டிருக்கு. ஒரு நிமிஷம், இப்போ கேதுவோட கதிர்வீச்சுக்கும் நம்ம மனித மனசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. கேதுவோட ஆதிக்கம் சரியா அமைஞ்சா மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு சரியான ஒரு தெளிவான சிந்தனை வரும். மனிதனோட மன ஓட்டத்தை கட்டுப்படுத்துறதுல அந்த இடத்தோட அதிர்வுகளுக்கு பெரிய பங்கு இருக்கு. அதனாலதான் அங்க உள்ள அந்த பாலாவி தீர்த்தம் மனநோய்களை தீர்க்கும் மருந்தா செயல்படுது. இப்ப புரியுது. கரெக்ட். இந்த பாலாவி தீர்த்தத்தோட அபார சக்திய மரியாதைக்குரிய ஸ்ரீராம பிரான் ரொம்ப ஆழமா உணர்ந்தாங்க. அதனால மரியாதைக்குரிய ஸ்ரீராம பிரான் என்ன நினைச்சாங்கன்னா, இதை உலகெங்கிலும் உள்ள மத்த ஆலய தீர்த்தங்களோடு கலந்து மக்கள் எல்லாரும் பயன்பெறச் செய்யணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அப்படியா? ரொம்ப உன்னதமான ஒரு எண்ணமாச்சே இது. ஆமா, ஆனா அதுல ஒரு சிக்கல் வந்துச்சு. மரியாதைக்குரிய ஸ்ரீ அனுமன் தன்னோட கவலையை ரொம்ப ஆழமா வெளியிட்டாங்க. அதாவது இந்த கலியுகத்துல மனிதர்களோட எண்ணங்கள்ல தூய்மை குறைஞ்சிடும், அதனால இவ்வளவு சக்தி வாய்ந்த தீர்த்தத்தோட புனிதத்தை காத்து காப்பது ரொம்ப கடினம்னு அவங்க சொன்னாங்க. ராகுவும் கேதுவும் நம்ம வாழ்க்கையில நிஜமாவே ஒரு ரெக்கார்டர் மாதிரி வேலை செய்தா நம்ம எண்ணங்களை அது பதிவு பண்ணுதா? ஆமா, உறுதியா பதிவு பண்ணுது. ராகுவும் கேதுவும் பாத்தீங்கன்னா உன்னோட பிம்பம் இன்னொன்னு. இவற்றுக்கு இடையில ஒரு நுட்பமான காந்த பசை, ஒரு மேக்னெட்டிக் க்ளூ மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி எப்பவுமே செயல்பட்டு இருக்கு. ஓ, அந்த காந்த பசையில தான் நம்ம எண்ணங்கள் போய் ஒட்டிக்குதா? கரெக்ட். நீங்க கோவப்பட்டாலும் சரி, இல்ல அன்பு செலுத்தினாலும் சரி, உங்க எண்ணங்கள் எல்லாமே அந்த காந்த பசையில போய் ஒட்டிக்குது. அந்த பிரபஞ்ச பதிவு கருவி நாம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே ஈர்த்து திரும்பவும் நமக்கே நம்ம விதியா அது திருப்பி தருது. அடடே, அப்போ கிரகங்கள் நமக்கு எந்த தீங்கும் சேரதில்ல, நம்ம சொன்ன எண்ணங்கள் தான் நம்ம விதியை எழுதுதுன்னு சொல்றீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. இப்போ இதுவரைக்கும் நாம அலசின விஷயங்களை ஒரு 3 பாயிண்ட்ஸா சுருக்கமா சொல்லலாம். முதல் பாயிண்ட் அகத்தூய்மை. கலியுகத்துல மனிதர்களோட தீய எண்ணங்களால தான் கிரகங்களே மாசடையுது. அதனால மனசை தூய்மையா வச்சுக்கிறது தான் இதுக்கான முதல் மருந்து. கண்டிப்பா. இப்போ 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நல்லெண்ணம். அதாவது நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற தர்மம் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம விதியை தீர்மானிக்குது. சரியா சொன்னீங்க. 3வது பாயிண்ட் ஞானிகளின் அரண். இந்த தர்மத்தை காக்கிறதுக்காகவே மகான்கள் எல்லாம் ஜீவசமாதி மூலமா இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் அதிர்வுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜமாவே இந்த தகவல்கள் எல்லாமே நாம இந்த பிரபஞ்சத்தை பாக்குற விதத்தையே மாத்துது. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன்.
உங்க மனசுல எழுகிற ஒரே ஒரு தூய நல்லெண்ணம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அதிர்வையே மாற்றுமா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அது நிச்சயம் மாற்றும். அதனால தான் இந்த மகத்தான செய்தியை நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம்னு நாங்க சொல்றோம். இதுல எந்த ஒரு காப்புரிமையும், அதாவது நோ காப்பிரைட், இது இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்குமான ஒரு பொதுவான செய்தி. ஆமா, நீங்க தாராளமா இத டவுன்லோட் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல இலவசமா அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலகிராம், டிஸ்கார்ட், ஃபேஸ்புக் மெசஞ்சர்னு நீங்க எந்த சோஷியல் மீடியா பயன்படுத்தினாலும் அதுல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை மத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக நம்ம பகிரும்போது அது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை தரும் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லலாம். சித்தர்களோட இந்த அரிய செய்திய இவ்ளோ பொறுமையா கேட்டவங்களுக்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்க எல்லாருக்கும் அந்த இறைவனின் அருள் முழுமையா கிடைக்கட்டும். ரொம்ப நன்றி. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.